Hello everyone, welcome back to our channel Expecting Mom. இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது பெண்ணோட கருமுட்டை அதோட வளர்ச்சி அது சரியான நேரத்தில் வெடித்து வெளியில் வர்றது அப்படிங்கிற எல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஆண்கள் கிட்ட இருந்து வெளியில் வர்ற உயிரணுக்களும் ரொம்ப முக்கியம். அந்த உயிரணுக்களோட தன்மை அதோட அளவு எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெண் கன்சீவாக ட்ரை பண்ணும்போது அந்த பெண்ணோட உடம்புல இருக்கிற கருமுட்டை சரியாக வளர்ந்து வெடித்து உயிரணுக்களுக்காக ஃபலோபியன் டியூப்பில் காத்திருக்கும். அந்த சமயத்தில் காண்டாக்டில் இருக்கும்போது அந்த பொண்ணால் ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும். அப்படிப்பட்ட விந்தணுக்களுக்கு தேவையான கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி அப்படிங்கிற எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணால் ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சரி, இப்போது ஸ்பெர்ம் கவுண்ட்னா என்னென்னா, ஒவ்வொரு டைமும் ஒரு ஆண் அவங்களுடைய விந்தணுக்களை ரிலீஸ் பண்ணும்போது அந்த செமனில் குறைஞ்சபட்சம் 16 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட்டாவது இருக்கணும். மோட்டிலிட்டிங்கிறது உயிரணுக்களோட வேகத்தை குறைக்கும். ஒவ்வொரு டைமும் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டியுமே 40% இருக்கணும். அடுத்து மார்ஃபாலஜி. ஸ்பெர்மில் மார்ஃபாலஜிங்கிறது விந்துவோட வடிவத்தை குறிக்கும். அதாவது இயல்பாகவே எல்லாத்தோடைய உடம்புலையுமே குறைபாடுடைய அணுக்களுமே இருக்கும். இதில் குறைஞ்சபட்சம் 3-4% உயிரணுக்கள் சரியான அமைப்போடு இருந்தாலே அந்த பொண்ணால் ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும். இந்த அளவுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி இருக்கும்போது அந்த பொண்ணால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது 1-2 வருஷம் ஆகியும் கன்சீவ் ஆக முடியலன்னா ஒரே ஒரு டைம் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன இந்த ஸ்பெர்மோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸ்பெர்மோட கவுண்ட்டு 16 மில்லியனுக்கு மேலேயும், மோட்டிலிட்டி 40% மேலேயும், மார்ஃபாலஜி அதிகமாகவும் இருந்தால் பிரச்சனையே இல்லை. பட் அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்தே தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் ஸ்பெர்மை சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது டைம் எடுத்துக்கும். அதாவது நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம், டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம், நமக்கு வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை மோட்டிலிட்டியில் இஷ்யூவாக இருக்குது, இல்லை மார்ஃபாலஜியில் இஷ்யூவாக இருக்குது, அவங்க நம்மளே டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3-6 மாதம் வரையும் கண்டினியூஸாகவே ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹோம் ரெமடிஸாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாகவே ஒரு 3 to 6 months வரையும் நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் ஸ்பெர்மில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டவே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி விமனுக்கு மட்டுமே ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. மென்னுக்கு யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க. நம்ம அந்த மனநிலைமையை கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை விட்டுட்டு ஒரே ஒரு டைம் அவங்க ஹஸ்பண்டுக்குமே ஒரே ஒரு டைம் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போதைய காலகட்டங்களில் நிறைய ஆண்களுமே இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூவால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு சரியான முறையில் எடுத்துக்கிறது இல்லை. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜீன் பேண்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், இல்லை மோஸ்ட்லி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னாலேயுமே ஸ்பெர்ம் கவுண்ட்டை அஃபெக்ட் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது 2 வருஷம் ஆகிடுச்சு, 3 வருஷம் ஆகிடுச்சு, இல்லை 1 இயர்க்கு மேலேயே ஆகிடுச்சு, நான் ஒய்ஃப் வந்துட்டு ரெகுலராக தான் பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு டைம் போய் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன மாதிரி தான் ஸ்பெர்ம் கவுண்ட் ஒவ்வொரு எஜாக்குலேஷனுக்குமே 16 மில்லியனை விட அதிகமாக இருக்கணும், இல்லாட்டி 16 மில்லியனாவது இருக்கணும். மோட்டிலிட்டிங்கிறது ஸ்பெர்மோட ஸ்பீடை மெஷர் பண்ணும். அந்த ஸ்பீட் வந்துட்டு 40% மேலே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 40% இருக்கணும். மார்ஃபாலஜிங்கிறது ஸ்பெர்மோட வடிவம், அதாவது வால் நல்லா இருக்கா, தலை நல்லா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் குறிக்கிறது தான் ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி. இது குறைஞ்சது 3-4% இருக்கணும்.
ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே டிலே பண்ணாமல் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு ஸ்பெர்மில் இஷ்யூவாக இருக்குது, எங்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்குது, மார்ஃபாலஜி கம்மியாக இருக்குது, மோட்டிலிட்டி கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, சித்தாலையுமே மருத்துவம் இருக்குது. இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மோஸ்ட்லி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு பேலன்ஸான டயட் எடுத்துக்கோங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஃபுட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்திக்கோங்க, நாட்டுக்கோழி முட்டை சேர்த்திக்கோங்க. இது அந்த பச்சை பயிரெல்லாம் இருக்கு இல்லையா, பச்சை பயிறு, சுண்டல், இந்த மாதிரியான பயிறு வகைகளை நிறையா சேர்த்திக்கோங்க. கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் நம்ம ஃபுட்டில் கொண்டு வரும்போது ஸ்பெர்ம் கவுண்ட்டை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட், நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. வாரத்தில் 2 நாளைக்காவது எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிச்சே ஆகணும். ஏன்னா உடல் ஹீட்டாலேயுமே நிறைய பேர்த்துக்கு ஸ்பெர்மில் அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன இந்த மாதிரியான ரெமடிஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். அட் த சேம் டைம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு அவங்க சொல்கிற டேப்லெட்டையுமே கண்டினியூ பண்ணுங்கள். அப்போது தான் ஸ்பெர்மில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். டேப்லெட் தானே சாப்பிட்றோம், ஸோ மற்றது எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட வேண்டாம். டேப்லெட்டுமே எடுத்துக்கோங்க. ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பெர்மில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.